வாழ்வதற்கும் சாதிப்பதற்கும் உடல் ஊனம் ஒரு தடையல்ல என நிரூபித்து காட்டிய கம்பளிப்பூச்சி என்று அழைக்கப்படும் ராண்டியனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தலையணை மனிதன், பாம்பு மனிதன், மனித உடல், மனித கம்பளிப்பூச்சி மற்றும் பிரின்ஸ் ராண்டியன் என பல பெயர்களால் அழைக்கப்பட்ட இவர் 1871 அக்டோபரில் தென் அமெரிக்காவின் முன்னாள் பிரிட்டிஷ் காலனியான பிரிட்டிஷ் கயானாவில் ஒரு அடிமை குடும்பத்தில் பிறந்தார். 2 சாதாரண பெற்றோருடன் அவர் ரெட்ரோ அமெலியா நோய்க்குறி என்ற தன்னியக்க பின்னடைவு கோளாறுடன் பிறந்தார். அதாவது 2 கைகள் 2 கால்கள் இல்லாமல் பிறப்பது. கம்பளிப்பூச்சி என்று அழைக்கப்படும் இந்த ராண்டியன் ஒரு சுவாரஸ்யமான நபராகவும் திரைப்படத்துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்தவராகவும் அறியப்படுகிறார். இவர் தன் வாழ்க்கை முழுவதும் சாக்ஸ் போன்ற கம்பளி உடையிலேயே வாழ்ந்தவர். இவர் ஆங்கிலம், ஜெர்மன், பிரெஞ்சு மற்றும் ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளை படித்து சரளமாக பேசக்கூடியவர். இவர் முதலில் கைகால்கள் இல்லாத ஒரு பிரபலமான துணை நிகழ்ச்சி கலைஞராகத்தான் இருந்தார். இதில் முக்கியமாக தனது உதடுகளால் சிகரெட்டுகளை உருட்டும் திறனுக்காக மிகவும் பிரபலமானவர். அதனையடுத்து நடிப்பு துறையில் நுழைந்து 1932 ஆண்டு வெளியான ஃப்ரீக்ஸ் என்ற திகில் படத்தில் நடித்த பிறகு மேலும் பிரபலமானார். நடிப்பை தவிர ஓவியம் வரைதல், எழுதுதல் உள்ளிட்ட பல கலைகளிலும் ராண்டியன் சிறந்து விளங்கினார். உடல் குறைபாடுகள் அவரிடம் இருந்த போதிலும் திருமணம் செய்து 4 குழந்தைகளை பெற்றார். மேலும் அவர் தனது சொந்த சுய பாதுகாப்பு, மன சுறுசுறுப்பு மற்றும் அன்றாட பணிகளை முடிப்பதில் திறமையானவர் என்பதை தனது வாழ்நாள் முழுவதும் நிரூபித்து காட்டியுள்ளார். மேலும் இவர் வாழ்வின் கடைசி வரை உழைத்து தன்னை அறிந்து மகிழ்ச்சியை பெற்றவர்களுக்காக வாழ்ந்து இறந்தார் என்பதை ஜெர்சி அருங்காட்சியகம் எக்களிக்கிறது. ஆம், அங்குதான் தன் நிகழ்ச்சியை முடித்த பிறகு கம்பளிப்பூச்சி ராண்டியன் மாரடைப்பில் உயிர்